பார்க்காம போற பாருங்க. ஒரு கடவுளுக்கு ஏக்கத்தை பாருங்க. ஒரு பெண்ணு பார்த்துட்டு போகணுமா? அப்ப சைட்டை கேட்குது ஒரு பேய், அதெல்லாம் ஒரு கடவுளா? நியாயமா இது? சொல்லி வந்து சிரிக்கிறா. நான் சொன்னேன், சரி பரவாயில்லை, நீ போகும்போது கண் அடிச்சுட்டு போனேன், ஒரு சைட் அடிச்சுட்டு போ, அது நீ லவ் பண்ணட்டுன்னு. அந்த காலத்தில் அப்படி தானே, காதல் கல்யாணம் அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ சைட் அடிக்கணுமா? எனக்கு அந்த பலி போடு, எனக்கு பலி போட உன் பிள்ளைய கொல்லுவேன்னு, உன் பிள்ளைய கொல்லுவேன்னு ஒரே சாத்தான் வருவான். நீங்க பரத்துல இருந்து தேவன் அந்த நேரத்தில் பட்டயத்தோடு வந்து நிற்பார். உயிருள்ள கடவுளை நம்ம தேடுகிறோம், உயிரற்றவைகளை அவர்கள் தேடுகிறார்கள். உயிருள்ள தேவன் சும்மா இருப்பாரா? இருப்பாரா? இருக்க மாட்டாரு. உனக்கு ஒரு தீமைன்னு நான் வருவேன், அதான் கர்த்தர். அல்லேலூயா. என் தாவீதை எத்தனை பேர் கொல்ல பார்த்தாங்க. தாவீது சொல்லுவான், என் தலைமயிரை விட எண்ண முடியாத அளவுக்கு சத்துருக்கள் அவனை என்னையா செய்தாங்க? ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில் வயது முதிர்ந்து படுக்கையில் வயசாகி தாத்தாரி நடுங்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமான பையன், குளிர் வருது, இவனுக்கு ஒரு ஜோடியை கொடுத்தா என்ன? உடனே 17 வயசு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஆண்டவர். எப்பேற்பட்ட தேவன், கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா வயதானவனுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு லேடி வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே கொடுத்தாரு. பரிசுத்தம் உள்ள பிள்ளை. அந்த பிள்ளைய சொந்த மகன் கல்யாணம், தகப்பன் செத்த பிறகு சொந்த மகன் கல்யாணம் பண்ண பார்க்குறான். அப்போ சாலமோன் சொல்லுவோம், கொன்னுருவேன். எனக்கு அம்மா, அது சின்ன வயசானால அம்மா. தயா பரிசுத்த தேவன். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் அடைந்தால் உனக்கு என்ன தேவையோ அது கொடுப்பாரு. காசு வேணுமா, பணம் வேணுமா, கிருபை வேணுமா, உயர்வு வேணுமா, வாழ்வு வேணுமா, சுகம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நீ பரிசுத்தம் அடைந்தால் அத்தனையும் மொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒரே தேவன். உலகத்தில் எல்லா நாடுகளையும் கிடைக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு வாய்க்க செய்வார். அதான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மறுபடியும் ரொட்டீனா நாகர்கோவிலுக்கு வருகிறேன். இந்த நாகர்கோவில்காரங்க கொஞ்சம் விவரமானவங்க, பசியை வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் கஞ்சி தண்ணி இருக்குல்ல, கஞ்சி தண்ணி, இந்த கஞ்சி தண்ணியில் நிறைய சட்டை முக்கிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் விஷயமே தெரியும். நீங்கள் கஞ்சி தண்ணியை என்ன செய்வீங்க? வெளியே கொட்டிட்டு வெறும் கொத்த சோறை தின்னுவீங்க. அதான் இப்படி எலும்பும் தோலுமா இருக்கிறது. கஞ்சியை குடிங்க. ஏன் சோறை சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி தண்ணியை வெளியே விடுறீங்க? சத்தெல்லாம் அதில் தானே இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், இந்த ஊழியக்காரன் இந்த சட்டையும் அதில் தான் முக்குவான். முக்கி நல்லா கறி அடுப்பை போட்டு இஸ்திரி போட்டு பாருங்கள், போலீஸ்காரன் ட்ரெஸ்ஸு மாதிரி சட்டை அப்படி ஜம்முன்னு நிற்கும். சோதிச்சு பாருங்கள். கஞ்சி தண்ணியெல்லாம் சட்டையை என்ன பண்ணணும், அயன் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் இந்த ஊழியக்காரன் பசியினால் வாடி, பஞ்சத்தினால் நொறுங்கி கலங்கி போய், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் ஜெபம் பண்ணி காணிக்கையும் இல்லாமல் வாழவும் முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஊழியக்காரன் வீணா போகிற கஞ்சி தண்ணியை எனக்கு சட்டை அயன் பண்ணுறது கொடுங்கன்னு சொல்லி அந்த கஞ்சி தண்ணியை வாங்கி தன் பிள்ளைகளுக்கு பசியாற்றின ஒரு ஏழை ஊழியக்காரன் கரவோசை எழுப்புங்க. உண்மை உள்ளவனுக்கு எப்பவும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதான உண்மை. பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு இல்லை, பரிசுத்தம் இல்லாதவர்களும் கர்த்தரை தேடினால் அவங்க பக்கத்திலே வந்து நிற்பார், கட்டி பிடிச்சி நிற்பார். என் பிள்ளைவா, என் மகன் இவன், பாவம் செய்தா கூட அணைத்து கொண்டு நிற்கிற ஒரே கடவுள் நம்முடைய தேவன் தான். கையை தட்டலாம் அவருக்கு. இப்படி பசியாற்றி கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரனை ஒரு நாள் ஆசீர்வதிப்பதற்கு திட்டம் போடுகிறார்.
நான் சொன்னேன்ல, பொன்னையும் வெள்ளியும் அதிகம் சேர்த்து வைத்தால் அவன் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு தான் சேர்த்து வைக்கிறான். துன்மார்க்கன் சேர்த்து வைக்கிற பொன்னும் வெள்ளியும் நமக்கு கிடைக்கும். உழைக்கலையே, உழைச்சுமே காசு இல்லையே, பணம் இல்லைன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆஸ்வதிக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு சேட்டு இருக்கிறான். சேட்டுன்னு என்ன பண்ணுவான்? வட்டிக்கு பணம் கொடுப்பான் இல்லை, அவன் பயங்கர புத்திசாலி. இன்றைக்கி ஒரு வீடு கட்டணுமா இருந்தால் 1 கோடியாவது வேணும் இல்லையா? நிலம் வாங்கன்னா 25 லட்சம் 50 லட்சமாவது வேணும். ஸோ 2 கோடி வீடை கடனாகி வாங்கி கட்டி, அதில் கட்டிலும் கடன் வாங்கி, மெத்தையும் கடன் வாங்கி, தலையணையும் வாங்கி, போர்வை சீட்டும் வாங்கி, அதில் வட்டி கொடுக்க முடியலையே, ஆண்டவரே வீடு கட்டி தெரிஞ்சர் கடனாக்கி தரலையேன்னு கதறி அழுகிற குடும்பமாக, கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறோம். இதுதானே உண்மை. அவன் என்ன பண்ணுவான்னா, 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறத விட அவன் 1/2 கோடிக்கு நிலம் வாங்குறத விட 1.5 கோடியும் உங்களுக்கு வட்டி விட்டு 10,000 ரூபா வாடகையில் அவன் அமர்ந்திருப்பான். நீங்கள் வீடை கட்டுவீங்க, அவன் பணத்தை வச்சு ஃபைனான்ஸ் கம்பெனி போட்டு முதலாளியாக இருப்பான். 100 பேருக்கு அதை பிரித்து கொடுப்பான். அவன் புத்திசாலியா, நீங்கள் புத்திசாலியா? அவன் தான் புத்திசாலி. அவன் மாற்று மதத்தவனாக இருந்தாலும் கர்த்தருடைய ஞானமுடையவனாக இருக்கிறான். அப்படி வட்டி பணத்தை வசூல் பண்ணி அந்த காலத்திலலாம் பேங்கில் போட மாட்டாங்க. அது குறிப்பாக இந்த மாதிரி மனுஷ முறை போட மாட்டானோ, பாதாளத்தில் அமுக்கி வச்சுருவாங்க. அதில் இவன் என்ன பண்ணான், 1000 ரூபா கட்டு, 500 ரூபா கட்டு அப்படின்னு கட்டாக பிரித்து வைக்கிறான். பணத்தை எல்லாம் வைக்கிறான். எக்கச்சக்கம் பணம் குவிஞ்சிருக்கு. அவன் வீட்டு நாய் கூண்டில் கிடக்குமா, படுக்கையில் இருக்குமா? சத்தமாக சொல்லுங்கள். படுக்கையில் தான் இருக்கும். ஒரு வேலைக்காரன் வந்தால் வெளியில் நிற்கணும். ஆனால் அவன் வீட்டு நாய் வீட்டுக்குள்ளேயெல்லாம் போய் சுற்றி கிச்சனு பெட்ரூம் எல்லாம் போயிட்டு வரும். இப்போ கேஷ் எண்ணிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த நாய் வந்து உட்காந்துருக்கு. நாக்கை தொங்க போட்டான் உட்காரோம். நாய் ஸ்மெல் எல்லாம் அவளுக்கு பிடிக்கும். நமக்கு நாய் ஸ்மெல்லாம் பிடிக்காது, ஆனால் அவனுக்கெல்லாம் நாய் ஸ்மெல் பிடிக்கும். நாய் வளர்த்துறவங்க யோசிங்க, இப்போ ஒரு நாய் கடிச்சு சாகக்கூடாது இல்லையா? அப்போ இந்த நாய் என்ன செய்து, சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்துருந்து பார்த்து, பெரிய அந்த 1000 ரூபா, அந்த 1000 ரூபா பணம் கட்டாகும். இந்த 1000 ரூபா கட்டு இருந்தால் கட்டிருக்கு பாருங்க, அப்படியே டப்புன்னு லபக்குன்னு ஒரு அமுக்கு, டப்புன்னு ஒரு ஜம்பிங், ஒரு யூட்டர்ன், வீட்டை விட்டு வெளியேறி ஒரு சந்து வழியாக ஓடி போய்விட்டது. எப்படியும் ஏகப்பட்ட பணம், பெரிய கட்டு இதே மாதிரி இருந்திருக்கும். இந்த காணிக்கப்பட்டி மாதிரி இருந்திருக்கும் கட்டு. தூக்கிட்டு அது ஓடிச்சு. அது இவ்வளோ உயரம் உள்ள நாய் தானே, தூக்கிட்டு போச்சு. சேட்டு பின்னாடி இந்த பணத்தை பாதுகாக்கவா, நாயை துரத்தவா? அவசரப்பட்டு ஓடி சந்து புத்தெல்லாம் போயிட்டு வந்தால் நாயை காணோம். நாய் கடைசியில் யூட்டர்ன் அடித்து திரும்ப மறுபடியும் வந்து அவன்கிட்ட வாலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. இவனுக்கும் அந்த பணத்தை எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு நாயை அடிக்கிறான். நாய் அடித்தாலும் அது கடிக்காமல் சும்முன்னு உட்காந்துருக்கு இல்லையா? இப்படி பதறி போய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வட்டி வாங்கின பணம் எல்லாம் போச்சேன்னு கதறி நிற்கும்போ அந்த ஏழை ஊழியக்காரன் அந்த பணக்கட்டை கொண்டு வருகிறான். அதை பேக் பண்ணுகிற காகிதம் எல்லாம் கிழிந்து இருக்கிறது. ஆனால் கட்டு ஒன்றும் வெளியேறவில்லை. ஐயா, உங்கள் வீட்டு நாய் என் பணத்தை, இந்த பணத்தை என் வீட்டிலே எனக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டு இதோ வந்து உங்கள் வீட்டு அருகிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறது. பணம் சரியாக இருக்கிறதா எண்ணி பாருங்க என்று சொல்லி பவ்யமாக அந்த பணத்தை அந்த சேட்டிடத்தில் ஒப்படைக்கிறான். நாம் இருந்த அறகுறை கிறிஸ்தவளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் கொடுத்தார் அப்படிதானே, கர்த்தருக்கு ஒரு சத்தம் வராது இல்லையா, பதுக்கிடுவோம். அப்படி இல்லை, அடுத்த காசு நமக்கு தேவையில்லை. நமக்கு வறுமை இருக்கிறது, நமக்கு தரித்திரம் இருக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும், எடுத்து வைப்புன்னு நினைக்கல. ஆனால் இந்த நாய் சேட்டு விடு நாய் என்று அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் கொண்டு வந்த பணத்தை பத்திரமாய் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் திரும்புகிற வேளையில் கொஞ்சம் நெருப்பான்னு சொன்னான். இப்போது இவனுக்குள்ள பயம், என் வீட்டு நாய் என் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரன் வீட்டில் ஏன் கொண்டு வைத்தது? ஒரு கேள்வி. ஏன் வேறு யாராவது வீட்டில் கொடுத்திருந்தா இந்த பணம் திரும்ப வந்திருக்காது அல்லவா? ஏன் அவன் வீட்டில் கொண்டு கொடுத்தது?
பிள்ளைகளுடைய படிப்புக்காக என்னிடத்தில் வந்து பணம் கேட்ட பொழுது இல்லை என்று தானே சொன்னேன். அதனால் அவனுடைய கர்த்தர் என்ன வீட்டு நாய்க்கு கட்டளை கொடுத்து இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க கர்த்தராகிய தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது கர்த்தரை கண்டு நடுங்குகிறான். நம்முடைய தெய்வங்கள் உட்கார்ந்து இருக்கிறது பணத்தை காப்பாற்றவில்லையே. ஆனா அவன் கும்பிடுகிற தெய்வம் என் வீட்டு நாய்க்கு கட்டளை போட்டு இந்த பணத்தை எடுத்து அவருடைய ஊழியக்காரன் கொடுக்க வைத்திருக்கிறது. நாயும் திரும்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறது. குழப்பம், பதட்டம். நெக்ஸ்ட் என்ன செய்வது? நானும் அரசாங்கத்தை வஞ்சிக்கிறவன், வருமான வரியை ஒழுங்கா கட்டாதவன். இப்படிப்பட்ட தேவன் நுங்கம்பாக்கத்துக்கு போய் சாஸ்திரி பவனுக்கு சென்று நிறைய பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறதை நான் கண்டேன் என்று சொன்னா அவங்க இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணி வந்தா இந்த வீட்டின் பாதாளத்தை திறந்து இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களே. ஆகவே ஒரு கட்டு பணத்தை இழப்பதா மொத்த பணத்தையும் இழப்பதா என்ற குழப்பம் அவனுக்குள் இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. உற்சாம கையை தட்டலாம். அல்லேலூயா. இப்பொழுது அவனுடைய உள்ளம் பதறுகிறது. என் வீட்டு நாய்க்கு உத்தரவு போட்ட கர்த்தர் இன்கம் டாக்ஸ் ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் தான் பேசும் தெய்வம் ஆயிடுச்சே, அவர் தான் உயிரோடு இருக்கிறவர்னு எல்லாரும் சொல்றாங்களே. ஆகவே இருக்கிற பணத்தை காப்பாற்றவா கர்த்தர் விரும்புகிறபடி பணத்தை அவனுக்கு கொடுப்பதா அவன் முடிவெடுத்துக் கொள்கிறான். பிரதருங்க நெல்லுங்க, உங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த பணம் இதை நான் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த பணத்தை நீங்கள் கொண்டு சென்று நீங்கள் கர்த்தருக்கும் உங்கள் வீட்டுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று வாழ்த்தி அனுப்பினான். உற்சாகமா கையை தட்டுங்க. கர்த்தர் கொடுக்க நினைச்சா கூரையே பிச்சுக்கிட்டே கொடுத்துருவாரு. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். ஆகவே கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நடந்த சம்பவம் தான் இந்த விட்னஸ். நம்ம கர்த்தரை தேடினால் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகளை எல்லாம் அவர் பாதுகாப்பார். ஒரு எதிரி முளைத்தா கூட அங்கே போய் சங்காரம் பண்ணுவார். நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அது கல்வியானாலும் சரி, அரசு வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, விவசாயமானாலும் சரி, ஃபேக்டரி ஆனாலும் சரி, நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதுதான். ஆனால் எல்லாம் செய்தாலும் அவர் சித்தப்படி செய்யுங்க. அப்படியே விருப்பம் உண்டே கேளுங்க. ஒரு மாணவி என்ன படிக்கணும்னு தீர்மானித்து அவள் பேசுகிறாள். ஒரு மாணவன் என்ன படிக்க வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான், பெற்றோர்கள் அல்ல. பக்கத்து வீட்டு பிள்ளை என்ன படிக்குதோ அதைத்தான் நான் படிப்பேன். அப்ப என்ன அறிவு இருக்கிறது? தீர்க்க தரிசனங்கள் ஒருவரை உருவாக்குவது. ஒரு ஜவுளி வியாபாரி வருகிறார். 3 பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஜவுளி வியாபாரம் படுத்து விட்டது. பணக்கார குடும்பம், ஆனால் சாப்பிட வழி இல்லை. நிலம் இருக்கிறது, விற்க முடியவில்லை. இந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு நிலம் விட்டு போகவில்லை. பிள்ளைகளை படிப்பதற்கு வழி இல்லை. துணிமணி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போட்டவன் எல்லாம் எடுத்துட்டு போனான். இப்போ கடையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், மறுபடியும் இழந்ததை தருவேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டலாம்.
அப்படி இருக்கையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அனுப்பினார். உன் பிள்ளை என்னுடைய கல்வியையும் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அனுப்பினார். நல்லா படிக்கிற பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் நல்லா படிப்பார்கள். அவர் தூத்துக்குடியில் போய் இறங்குறதுக்கு முன்னாடி என் ஜவுளி கடையில் இருந்த எல்லா துணிமணியும் பேக் பண்ணி அவங்களுக்கே அனுப்ப வச்சார் ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டுங்க. என் கடை காலி, துணிமணி எல்லாம் அவங்களுக்கு அனுப்பியாச்சு. எக்ஸாம் வருது, அம்மா கேட்பாங்க, என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகுங்களா? ஈகோ. ஆனால் பிள்ளை தோல்வி அடைவாள் என்று ஆண்டவர் எனக்கிட்ட சொல்லியிருந்தார். நான் இப்பொழுது அதை சொல்லியிருந்தால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும்.